ப்ரான் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் ஆயில் வந்து 3 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சோடனே பூண்டு நசுக்கி போடுறேன். ஒரு முழு பூண்டு. அதுக்கப்புறம் வெங்காயம் 3 நறுக்கி அதையும் சேர்க்கிறேன். நல்லா வதங்கணும். கொஞ்சம் நேரம் வதங்கின பிற்பாடு அப்புறமா தான் ஒன்று ஒன்றா சேர்க்கணும். கறிவேப்பிலை சேர்க்கிறேன். 3 தக்காளி நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். வெங்காயமும் தக்காளியும் எவ்வளோ சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு தொக்கு கிடைக்கும். தக்காளி நான் 1 கிலோ இறால் வாங்கி நல்லா சுத்தம் பண்ணி மஞ்சத்தூள் உப்பு போட்டு கழுவி வச்சிருக்கேன். இப்போ அதை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிட்டு கொஞ்ச நேரம் விட்டுடலாம். ஒரு 5 மினிட்ஸ். மஞ்சத்தூள் சேர்க்கிறேன். 2 ஸ்பூன் மிளகாத்தூள் தனித்தூள் சேர்க்கிறேன். காரம் தேவைப்படுறவங்க இன்னும் கூட சேர்த்துக்கலாம். அப்புறம் 1 ஸ்பூன் தனியாத்தூள் வறுத்து பொடி பண்ணி வச்சிருக்கேன், அது சேர்க்கிறேன். அப்புறம் தேவையான அளவு உப்பு. நம்ம ருசி பார்த்துட்டு கூட தேவைன்னா மறுபடியும் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி கொடுத்துட்டு ஒரு மூடி போட்டு வேக விடலாம். அடிப்பிடிக்காத அப்பப்போ கலரி விட்டுட்டே இருக்கணும். நடுவே திறந்துட்டு அப்பப்போ கலரி விட்டுணும், இல்லைன்னா அடி பிடிச்சிடும். தண்ணியை எதுவுமே ஊற்ற வேண்டாம். வெந்துடுச்சு. கொஞ்சம் தண்ணி இருக்கு, அது சுண்டுற வரைக்கும் திருப்பி கொஞ்ச நேரம் வைக்கலாம் அடுப்புல. ரெடி ஆயிடுச்சு. எண்ணெய் மேலே வந்துச்சுனாவே ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ கொத்தமல்லி சேர்த்துட்டு கிளறி இறக்கிடலாம். இது சாம்பார் சாதத்துக்கும் சரியா இருக்கும். வேணும்னா இதுலயே கூட சாதம் போட்டு பிசைஞ்சு சாப்பிடலாம்.